ஒரு துறவி ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து யார் எவ்வளோ கோவப்படுத்தினாலும், யார் அசிங்கப்படுத்தினாலும் அது எதுவுமே கோவப்படாமல் அமைதியாகவே இருப்பார். அதை பார்த்து அவருடைய சிஷ்யர்களில் ஒருத்தர் வந்து இதை எப்படியாவது நம்ம குருகிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவிகிட்ட கேட்பார். நீங்கள் எப்படி இப்படி கோவமே இல்லாமல் இருக்கீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவர் வந்து சொல்லுவார், நான் வந்து எப்பொழுதுமே ஒரு ஏரியில் ஒரு படகுல தான் உட்காந்து நீ தியானம் பண்ணிகிட்டு இருப்பேன். அதை மாதிரி நான் தியானம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு சமயம் ஒரு படகு வந்து என்னுடைய படகுல வந்து மோதிட்டு, நான் கண்டுபிடிச்சி எவன்டா அவன் என் மேலே மோதினது அப்படின்ட்டு கோபமாக கத்திட்டு பார்த்தா அந்த படகு வந்து யாருமே இல்லை, காற்றுல அசைஞ்சிச்சு தானாக வந்து மோதிருக்கும். அப்போ தான் நான் யோசித்தேன், யாருமே இல்லாத இந்த படகை வந்து நாம் கோவப்பட்டு என்ன பயன் அப்படின்னு யோசித்தேன். அன்னையிலேருந்து நான் எப்போ யார் மேலே எனக்கு கோபம் வந்தாலும் அந்த நிகழ்ச்சியை நினச்சிப்பேன், இதுவும் ஒரு வெற்று படகு தான் அப்படிங்கிற ஞானத்தை நான் அப்போ தான் உணர்ந்தேன். ஞானங்கிறது எப்போ வேணாலும் ஆளுக்கு வேணாலும் எப்போ வேணாலும் வரலாம் அப்படிங்கிறது இந்த கதை மூலம் தெரிகிறது. அப்போ நாம் கோபத்தை காட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பொறுமை சாத்தனா அந்த கோபம் இல்லை இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும் அப்படிங்கிறது தான் உண்மை.